மக்களே இன்றைக்கி ஆக்சுவலாக லஞ்ச் என்ன பேக் பண்ணோன்னு பார்க்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ வாஃபிள் ஸ்நாக்ஸுக்கு அண்ட் சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை வேக வச்சு ஃப்ரை பண்ணது. மெயின் டிஷ்க்கு முருங்கைக்கீரை துவரம்பருப்பு போட்ட முருங்கைக்கீரை கடையல். இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் இன்றைக்கி செஞ்சப்போ சிப்ஸ் மாதிரி வந்துடுச்சு. பேக்கிங் சோடா குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் சோடா போடாமல் செஞ்சனால ரொம்பவே சப்பையாக சிப்ஸ் மாதிரி வந்துச்சு. பட் டேஸ்ட் என்னமோ ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கை இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 1 பை 1 நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி வரணுன்னா கண்டிப்பாக பேக்கிங் சோடா போட மறந்துடாதீங்க. இல்லைனா சிப்ஸ் தான் சாப்பிட்ணும். சரி, உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா.